வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் மாறுமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் மாறுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் மாறுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை தொழிலாளர்களின் பாதுகாவலரான தூய யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தூய யோசேப்பு புனித சூசையப்பர் என்று அழைக்கப்படுகிற அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிற செய்திகளை ஆய்ந்தறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நம்மையே அர்ப்பணித்து கொள்வதற்கான அழைப்பினை இந்த நாள் தருகிறது. ஆண்டவர் தருகிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க இப்பலியில் நாம் ஜெபிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். பீட்டர் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், நினைக்கிற காரியங்கள் நிறைவேறவும், அருட்சகோதரி வயோலா அவர்களுடைய இறைப்பணி சிறக்கவும் வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த மரிய விசுவாசம், குழந்தை தெரசம்மாள், மிக்கேல் சவரிமுத்து, ராயம்மாள், அருட்தந்தை சூசைமரியான், அருட்சகோதரர் செபஸ்தியான் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். சேவியர் பாத்திமா அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் காணுகிற டெல்பின் சித்ரா சிறுமலர் இவர்களுக்கு இறைவன் செய்திருக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கவும் வேண்டுவோம். ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களுடைய 21 ஆண்டு ஆசிரியர் பணி செய்து நிறைவு பெற்று இருக்கிற இந்த வேளையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். மேலும் உடல் உள்ள சோத்திற்காகவும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த பலியில் நாம் அவருக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். கில்பர்ட் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அனைவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் இறையாசிர் வேண்டியும் புனித சூசை பிரவழியாக ஒப்புக் கொடுப்போம். பாபு ரூபா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவருடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் வேண்டுவோம். ஜாக்குலின் சேவியராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், மகனின் எதிர்காலம் சிறப்பாக அமையும்படியாகவும், பிரான்சிஸ் சேவியராஜ் ஆன்ம இழைப்பாட்டிற்காகவும் வேண்டுவோம். ஜார்ஜ் அந்தோணி மோட்சம் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஜஸ்லேன் ஜெரோவின் இறைபக்தியிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், மரித்த அல்போன்ஸ் மரிய தேவாயி விசுவாசம் விஜயகுமார் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக வேண்டுவோம்.
சாந்தா குரூஸ் சேசமாள், சலேத் நாஸ், நேசன், ஸ்ரீதர், ஜாய்ஸ் ஆண்மிளை பாற்றிக்காக வேண்டுவோம். சூசை பூபாலராயர் 21வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மிளை பாற்றிக்காகவும், ரோசமாள் ஃபிங்யோரா, எக்ஸ் பெதிட் ரொட்ரிகோ, ரோசாரி ராயன், லீனஸ் ராயன் ஆண்மிளை பாற்றிக்காக வேண்டுவோம். திரவியராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வாழ தேவையான ஞானத்தை அருளவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்குடைய இழைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். தேவசகாயம் பிரான்சிஸ் நிர்மலா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வாழ தேவையான ஞானத்தை அருளவும், குழந்தை ஜெப ரியாஷிகா உடல் உள்ள நலத்திற்காகவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் விசுவாசம், தேவசகாயம், லதா, புஷ்பம் ஆண்மிளை பாற்றிக்காக வேண்டுவோம். சேசு அருள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற மகளை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், வரும் நாட்களில் இறைவனுடைய அருட்கரம் உடனிருந்து காத்து வழிநடத்தப்படும்படியாகவும், மகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இழைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். பாலசுந்தருக்கு நல்ல எதிர்காலம் அமையவும், நல்ல தொழில் உயர்வு கிடைக்கவும் இறையாசிர் வேண்டியும், கருவில் அளிக்கப்பட்ட குழந்தைகளுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மறித்த மற்றும் முத்திரிகை ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் இழைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆன்ம இழைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து இந்த திருவிழா நாளில் நாம் மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பயனேற்றுக் கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல
இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறியை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 வரை. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில்
கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 90. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீ உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். இத்துணை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நீரை வழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் என்றென்றும் விளங்கச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் போற்றி போற்றி.
நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனை நம் மீட்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் எங்கள் வந்தைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலத்திற்காகவும் மது கைண்டு பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் திருவிழா கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உங்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக.
இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் ஆவரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் ஆவரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திருரத்தமாம், பரகதி சேர்த்திடும் இறை இரத்தமாம், அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமாம். பாவங்கள் கழுவிடும் திருரத்தமாம், பரகதி சேர்த்திடும் இறை இரத்தமாம், அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமாம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தம் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அழுத்தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், பரத்தை படைத்த பிதா இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும், உலகத்தை மீட்ட சுபன் இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும், தூய ஆவியாராம் இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும், தூய்மை நிறைமூ ஒரு இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும், புனிதம் மிகுந்த மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அத்தியந்த வீரத்தி மாதாவே, பழுதற்ற கண்மே மாதாவே, கன்னி சுத்தங்கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருசிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே,
புத்தியுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே துதிக்க யோக்கியமான கன்னிகையே சக்தியுடைத்தான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை மிகுந்த கன்னிகையே விசுவாசியான கன்னிகையே தருமத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே எங்கள் சந்தோஷத்தின் காரணமே ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்கு உரிய பாத்திரமே அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே ரகசிய ரோஜா புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் உப்பரிகையே கந்தமயமான உப்பரிகையே சொர்ணமயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டகமே பரலோகத்தினுடைய வாசலே விடியற் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்க்கு ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே கசிப்படுவோரின் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் சகாயமே சம்மனசுக்களின் ராக்கினியே பிதாக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே அப்போஸ்தலர்களின் ராக்கினியே வேத சாட்சிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே கன்னியர்களுடைய ராக்கினியே சகல புனிதர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பவமில்லா ராக்கினியே திருச்சபமாலையின் ராக்கினியே எங்கள் சமாதான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுமையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுமையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுமையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயை பண்ணி ரட்சியும்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே மாறுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனது மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அனைவரும் அமருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் இதய அன்பை நாம் நினைவு கூர்ந்து கூடியிருக்கிறோம். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய வழிபாட்டு காலத்தில் புனித யோசேப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று நாம் கொண்டாடுகிற ஒரு புனிதமான நாள்.
புனித யோசேப்பை அல்லது புனித சூசையப்பரை நாம் நம்முடைய திருச்சபையில் பல்வேறு நிலைகளிலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். குறிப்பாக புனித யோசேப்பு அன்னை மரியாளின் கணவர் என்கிற ஒரு திருநாளை மார்ச் 19ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். அதுபோல இந்த நாளில் மே 1ஆம் நாள் உலக தொழிலாளர் உழைப்பவர்கள் தினம் என்கிற நிலையில் புனித யோசேப்பை உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராக நாம் கொண்டாடுகிறோம். இதுபோக இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டி திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். அப்போதும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் என்று கொண்டாடுகிறோம். நல்ல படிப்பிற்கான ஞானத்தை தருகிற பாதுகாவலர் என்று நாம் கொண்டாடுகிறோம். நல் மரணத்திற்கான பாதுகாவலர் என்றும் புனித யோசேப்பை நாம் பல்வேறு நிலைகளில் விழா எடுத்து கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித யோசேப்பை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த நாளில், இந்த மாதத்தினுடைய முதல் நாளில், இந்த வெள்ளிக்கிழமையில் அமைந்திருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தை, மே மாதத்தை மாதாவின் மாதம், மாதாவின் வணக்க மாதம் என்றெல்லாம் நாம் கொண்டாடி சிறப்பிக்கிறோம். இந்த மாதாவினுடைய வணக்க மாதத்தின் முதல் நாளை புனித யோசேப்பின் திருவிழாவாக நாம் கொண்டாடுவது நமக்கு மிகுந்த மகிழ்வையும் மன நிறைவையும் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. கோடை காலத்தில், விடுமுறை காலத்தில் இந்த நாளை நாம் கொண்டாடுவது சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க நாம் நற்கருணை ஆசீர்வாதம் வைத்து கொண்டாடவிருக்கிறோம். திருப்பலி, அதனைத் தொடர்ந்து மாதா பிரார்த்தனை, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர் என்று நாம் இந்த மாதம் முழுக்க கொண்டாட அழைக்கப்படுகிறோம். மாதாவின் வழியாக நாம் நிறைந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்விற்கான செய்தி என்ன என்பதனை தியானித்து இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் வழியாக ஆசீர்வாதம் பெற்று இந்த நாளில் நாம் செல்ல ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க. கோயிலில் தான் இருந்திருந்தேன். அப்போ வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா பேசுனாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு, இப்போ தான் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம், இப்போ யாருமா உங்களுக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை ஃபாதர், நான் என்ன வேலை வேணாலும் செய்வேன், இந்த கோயிலை பெருக்கிற வேலைனாலும் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. எம்மா, நீங்கள் பார்த்தா ரொம்ப வயசான ஆள் மாதிரி தெரியுறீங்க, ஏன் வேலை அப்படின்னு தேடுறீங்க, உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வயசு 75 ஆகுது ஃபாதர். 75 வயசு. அரசாங்கமே 60 வயசில் ஓய்வு எடுத்து வீட்டில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வேலை வேணும்னு கேட்குறீங்களே, எப்படிம்மா கொடுக்கறது, நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை ஃபாதர், நான் கட்டாயமாக வேலை செய்வேன். இல்லை, உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களா? இல்லையா? இருக்கிறாங்க ஃபாதர், 3 பசங்க இருக்கிறாங்க. பிறகு என்ன, அந்த பசங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை ஃபாதர், அவங்க நல்லா இருக்கிறாங்க, பின்ன என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏதாவது செய்யலாமலா, நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கலாமலா? அது எப்படி ஃபாதர் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. சும்மா இருக்க முடியுமா?
அது எப்படி சும்மா இருக்க முடியும்? மீண்டும் அந்த அம்மா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இப்போ என்ன தான் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், கடவுள் கடைசி வரைக்கும் எனக்கு கையும் காலும் தெம்பாக கொடுத்தா போதும், அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கையும் காலும் தெம்பாக இருந்தால் போதும், நான் எதையாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிடுவேன் ஃபாதர், அதுக்கு தான் ஜெபம் பண்ண வந்தேன், உங்களையும் பார்த்தோன்னே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அம்மாவுடைய உரையாடல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பேசுகிற போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை கையும் காலும் தெம்பா இருந்தால் போதும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு என்ன ஃபாதர், ஒரு பையன் பெங்களூரில் வேலை பார்க்குறான், அவன் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறான். இன்னொரு பையன் சென்னையில் இருக்கிறான், அவனும் குடும்பத்தில் நல்லா இருக்கிறான். இங்கே வீடுலாம் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்து ஆட்களெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நல்ல உடல் உள்ளத்தோடு சுகமாக இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அவங்க சொல்கிற ஆரோக்கியமான வாழ்க்கை என்னவென்று சொன்னால், இந்த உடல், இந்த உள்ளம் நன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம்தான் மிக முக்கியமானதாக அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உடல் ஆரோக்கியம் என்பது எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உழைப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல உடல் திடகாத்திரத்தோடு கடைசி வரையிலும் உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய ஆண்டவர் உங்களுக்கு பலம் கொடுத்திருந்தால் அதுதான் பெரிய காரியம். பல நேரங்களிலே 50 வயதை கடந்து விட்டாலே நமக்கு வாழ்க்கையே ஒரு நிறைவுக்கு வந்துவிட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் வெளிநாடுகளிலே பலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 85 வயது ஆகிற போது கூட அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சாத்தியமாகிறது? மனம்தான் அந்த சாத்தியத்தை கொடுக்கிறது. மனம்தான் அவர்களை அப்படி உடல் திடகாத்திரமாக வைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது. தொடக்க காலங்களிலே நம்முடைய திருச்சபை இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருட்தந்தையர்கள் பலர் வெளிநாட்டிலிருந்து அங்கே அவர்கள் உழைக்கிற உழைப்பை பார்த்திருக்கிறார்கள். எனக்கெல்லாம் கூட நான் படிக்கிற காலத்தில் வெளிநாட்டிலிருந்து ஸ்பான்சர்ஷிப் உடைச்சி படிச்சிருக்கிறேன். அப்போ அவங்கள பார்த்து கேட்குற போது எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் கடிதம் எழுதுவாங்க. ஃபாதரான பிறகு இந்த பையனை திருச்சபைக்காக கொடுத்துட்டோம், போதும், இனிமேல் அடுத்த பிள்ளையை வளர்த்து விடுவோம்னு சொல்லி வேறு இன்னொருத்தரை ஸ்பான்சர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அலுவலக பணிகள் போக மீதி நேரங்களில் கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்ப்பாங்க. வீடு வீடாக போய் ஏதாவது ஒரு சுத்தம் பண்ணுற பணியாக இருக்கலாம், பேப்பர் பொறுக்கிற பணியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சேகரிப்பு பணியாக இருக்கலாம். இந்த பணிகளை செய்து ஓவர் டைம் வேலை செஞ்சு அந்த பணத்தை நற்செய்தி பணிக்காக உழைக்கிற ஒரு சிலருக்கு கொடுக்கிறது அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை நற்செய்திக்காக அவர்கள் கொடுத்தார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தில் இருக்கிறோம், பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நாம் வாழுகிறோம். நமது ஆலயம் கடந்து நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒருவர் எங்கோ ஒருவர் உழைத்து தன் உழைப்பினுடைய ஒரு பகுதியை கொடுத்ததனுடைய விளைவுதான் என்பதனை நாம் நினைத்து பார்க்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது
ஒரு மனிதருடைய உழைப்பிலிருந்து வந்ததாக நாம் பார்க்கலாம். அப்படித்தான் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம் என்று சொன்னால், கடைசி வரையிலும் உடல் திடகாத்திரத்தோடு வாழ்வதற்கான உழைப்பதற்கான பலத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்பதுதான். புனித யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு கடின உழைப்பாளி. உழைப்பு எங்கே இருந்து அவருக்கு தோன்றியது? அன்பார்ந்தவர்களே, சும்மா எல்லாரும் வேலை செய்யறதில்லை. யோசேப்பு உழைத்தார் என்று சொன்னால், உழைப்புக்கு அடிப்படை தன் குடும்பத்தை அன்பு செய்தார். தன் குடும்பத்தை அன்பு செய்கிற ஒருவர் உழைக்காமல் இருக்க முடியாது. பல நேரங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய பேர் உழைக்கிறார்கள், ஆனால் உழைப்பின் பலனை அவர்களே அனுபவித்து முடித்து விடுகிறார்கள். அவர்களே தங்களுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் வீணாக செலவழித்து விடுகிறார்கள், அல்லது தங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமே வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்பு தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய குடும்பத்தை மிகவே அன்பு செய்தார். ஆகவே அவர் கடினமாக உழைத்தார் என்று பார்க்கிறோம். விவிலியத்திலே அவர் எத்தனை ஆண்டு காலம் உழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த குறிப்பும் இல்லை. அவர் கடின உழைப்பாளி, அவர் ஒரு தச்சர், அவ்வளவுதான் நமக்கு அவரை பற்றி தெரிகிறார். ஆனால் எவ்வளவு நாள் உழைத்தார், எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தார், எந்த குறிப்பும் விவிலியத்தில் இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் 12 வயதில் தன்னுடைய மகன் காணாமல் போகிற போது அவர் தேடுகிற அந்த காட்சி தான் நமக்கு தெரிகிறார். அதன் பிறகு சிலுவை அடியில் மாதா மரியாள் நின்றதை மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே அன்றி வேறு ஒன்றில்லை. ஆகவே அதற்கு முன்பாகவே நிச்சயமாக மரித்திருக்க வேண்டும். அப்படி முன்பாகவே மறைத்திருந்ததால் தான் அவருடைய மரணத்தை நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நல்ல மரணம் என்று சொல்கிறோம். நல்ல மரணம் என்பது என்ன? மனைவி அருகாமையில் இருக்கிறார், தன் மகன் கூடவே இருக்கிறார். மனைவி கடவுளால் அழைக்கப்பட்டவர், மகன் இறைமகன். இந்த இரண்டும் அவருக்கு கிடைத்திட ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே நல்ல மரணத்தை சந்தித்த புனித யோசேப்பு என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட யோசேப்பு தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய குடும்பத்தை பேணி காத்தார். அவர் அன்பு செய்ததால் அந்த உழைப்பை அவர் கொடுத்தார். இரண்டாவது, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், உழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய முகவரி, அடையாளம். யாருடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு தச்சருடைய மகன் என்று தான் சொன்னார்கள், வேறு ஒன்றுமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே வேலை தான் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய முகவரி. ஆகவே உழைக்காதவர்களுக்கு என்ன முகவரி இருக்கிறது? உழைக்காமல் இன்னொருவருடைய உழைப்பை உறிஞ்சுகிறவர்களுக்கு என்ன முகவரி கிடைத்து விட போகிறது? அடுத்தவருடைய நலனை தன்னுடைய வாழ்வுக்காக பயன்படுத்திக் கொள்கிறவர்களை விடவும் தங்களுடைய உழைப்பினால் அடையாளப்படுத்தப்படுவதையே அவர் விரும்பியிருக்கிறார். ஆகவேதான் யோசேப்பை தச்சருடைய மகன், இயேசுவை தச்சருடைய மகன் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யோசேப்பினுடைய அடையாளமே அவருடைய வேலைதான். நம்ம எல்லாருக்குமான அடையாளம் நமக்கு என்ன அடையாளம்? சாதியா அல்லது உறவா? வேறு என்ன அடையாளம் இருக்கிறது? நமக்கான அடையாளமே நம்முடைய வேலைதான், நமக்கான முகவரியே நம்முடைய வேலைதான். ஆகவே அப்படி அடையாளப்படுத்தப்படுகிற போது வாழ்வில் எல்லா நிலையிலும் நாம் உயர்ந்து கொண்டே போக முடியும். அன்பார்ந்தவர்களை, மூன்றாவது, தூய யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். நிறைய போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. மனைவி குறித்த நெருக்கடி, பிள்ளையை தூக்கி கொண்டு போகிற ஒரு நெருக்கடி, ஒவ்வொரு இடமாக காப்பாற்றுகிற ஒரு நெருக்கடி, பிள்ளையை தொலைத்து விட்ட ஒரு நெருக்கடி. இப்படிலாம் கஷ்டம் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேலையை விட்டுற வேண்டியதான், வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. தங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு, இல்லை இந்த கஷ்டமெல்லாம் முடியட்டும் அப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படி சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் யோசேப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் உழைத்து கொண்டே இருந்தார். இவ்வளவு கஷ்டம்தான், பிள்ளையை தூக்கிட்டு போகணும், அதை காப்பாற்றணும், தேடணும். ஆனாலும் கூட தன் வேலையை அவர் விட்டவராக தெரியவில்லை. அவர் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் அறியப்படுவதே அந்த உழைப்பின் வழியாகத்தான்.
நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நெருக்கடியில் வருகிற போது இன்னமும் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை யோசேப்பினுடைய வாழ்வு சொல்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இது நீங்கள் ஆழமாக உணர்ந்து பார்க்க முடியும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களின் ஊடாக உழைத்து கொண்டே இருந்தார். இன்றைக்கெல்லாம் உழைப்பு வேலை என்று சொன்னவுடனே எப்படி மாறி இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அலுவலகங்கள், பெரிய பெரிய இடங்கள், அதுதான் பெரிய வேலையாக பார்க்கக்கூடிய நிலை மாறி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த வேலையானாலும் அதிலே நான் உறுதியாக இருந்தேன் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும், நான் கடவுளுடைய அன்பை பெற்றிருக்க முடியும் என்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்வு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தச்சதுதான். ஆனால் தன்னுடைய மகன், இறைமகன், அவர் நினைத்திருந்தால் மகனோடவே கூடவே போய் பயணப்பட்டிருக்கலாம். ஏதாவது அவர் செய்கிற புதுமைகளோடு ஊடாக அவரும் கூடவே நின்றிருக்கலாம். ஆனாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவருடைய உழைப்பெல்லாம் தன்னுடைய மகனை உருவாக்குகிற ஒரு பணியை செய்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு தன்னுடைய ஓமைகளில், நிறைய ஓமைகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உழைப்பை, மக்களுக்கு சரியான நீதியான கூலி கிடைக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய ஓமைகளிலே சொல்லியிருக்கிறார். நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்கிற அந்த பணியாளர்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் எத்தனை மணிக்கு, காலை 6 மணி தொடங்கி 9 மணி, 10 மணி, 11, 3 மணி, 5 மணி, அத்தனை மணிக்கு வந்தாலும் கூட அவர்களுக்கும் சமமான கூலி என்பதை இயேசு பேசியது உலகிலேயே யாரும் பேசிராத ஒரு சமத்துவ ஒரு உலகம். அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் கூலி நிர்ணயம் செய்யப்பட வேண்டுமே அன்றி ஒரு மனிதர் பெரிய வேலையில் இருக்கிறார் என்பதால் அல்ல, அவருடைய தேவை எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய பள்ளிகளிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களில் நிரந்தரமாக பணி செய்யக்கூடியவர்கள், அரசு வேலை பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்பப்போ சும்மா டெம்பரரியாக வேலைக்கு வந்து சேர்றவங்க இருக்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். டெம்பரரியாக வந்து வேலைக்கு சேர்றவங்க 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. அதை வைத்து கொண்டு தான் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார்கள். 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் எப்படி உழைப்பை செலுத்துகிறார்கள் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய உழைப்பு முழுவதையும், மனம், உடல், ஆவி அத்தனையும் செலுத்துகிற ஒரு உழைப்பாக நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்பதையே இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. யோசேப்பு இன்றைக்கும் நினைவு கூறப்படுவதற்கு முதல் காரணம் அவருடைய உழைப்பு. உழைப்பாலேயே ஒருவர் புனிதராக முடியுமா? உழைப்பை கொண்டே ஒருவர் புனிதத்து நிலையில் அடைய முடியுமா என்பதற்கு யோசேப்பை தாண்டி ஒருவரை குறிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு படைப்புகளையெல்லாம் படைத்துவிட்டு மனிதரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அப்படியானால் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதல்ல, இந்த மண்ணுலகில் வாழுகிற எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான வேலையை செய்வது. எல்லாமே பலுக வேண்டும், எல்லாமே பெருக வேண்டும். அதுதான் நமக்கு அழைப்பு. ஆடு மாடுகளா, மீன்களா, அதுவா இதுவா, எதுவென்றாலும் எல்லாமே பெருகி இருக்க வேண்டும். அப்படி பெருகுகிற போது எல்லாமே வாழும். கடவுளுடைய படைப்பின் நோக்கம் நிறைவேறுகிறது. பலுகி பெருகச் செய்கிற வேலையை எல்லாரும் செய்ய வேண்டியிருக்கிறார். திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற பலுகி பெருகுதல் அது மட்டுமல்ல, நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையில் உங்களோடு எல்லா உயிர்களும் வாழுகிறதா, எல்லா உயிர்களும் அது பலனடைகிறதா, அதை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று பொருள்படுகிறார். நாம் எல்லோரும் உழைக்கிறோம் என்று பொருள்படுகிறார். எல்லா உயிர்க்கும் நாம் உணவளிக்கிற அளவுக்கு வாழுகிற வாழ்க்கையைத்தான் உழைப்பு என்று கொண்டாடுகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நாம் நினைத்து பார்ப்போம், கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை உழைப்பினால் இன்னும் உறுதி செய்வோம். உழைப்பை கொண்டு நாம் புனித நிலைக்கு உயருவோம். அதற்கான அழைப்பினை இந்த திருவிழா நமக்கு தருகிறது. ஆகவே ஆண்டவருடைய திருப்பாதம் அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு, இந்த உள்ளத்தை கொண்டு ஆண்டவருக்கு நான் உழைப்பேன் என்று நாம் உறுதி எடுப்போம். அதே வேளையில் நற்செய்தி பணிக்காக
நான் என்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை நிச்சயமாக கொடுப்பேன் என்று நாம் உறுதி செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், அகரக்கட்டு பங்கிலே ஒரு குடும்பத்தார் எப்போது போனாலும், யார் பணியாளர்கள் போனாலும் அவர்களுக்கென்று ஏதாவது ஒன்றை கொடுப்பார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவர்களை பார்த்து நான் கேட்டேன். அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாதர், நான் 10 பாகத்தை என்னுடைய உழைப்பில் இருந்து 10 பாகத்தை எடுத்து காணிக்கையாக இந்த உண்டியலில் அல்லது இந்த பாக்ஸில் மொத்தமாக வச்சு கொள்வேன். அந்த நேரத்தில் யார் வந்தாலும், அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் யார் வந்தாலும் அள்ளி கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ரியல் எஸ்டேட் தான் பண்ணாங்க. அள்ளி கொடுத்துருவேன். அது 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 2,000 இருக்கலாம், 3,000 இருக்கலாம். அந்த நேரத்தில் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். கடவுளுடைய பணிக்காக அப்படி நான் ஒதுக்கி வைத்து கொண்டேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பணிக்காகவும் நாம் செய்ய வேண்டும். உழைக்கிறோம், நம் குடும்பத்தை பேணுகிறோம். உழைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பேணுகிறோம். உழைக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்திற்காக சேர்க்கிறோம். ஆனால் கடவுள் பணிக்காகவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யோசேப்பு உழைத்து தன் மகனையே கொடுத்தார், தன் உயிரையே கொடுத்தார். தன் மகனையே இந்த உலகிற்காக கையளிக்கிற அந்த பெரும் பாக்கியம் இருந்தது. நாம் அவ்வளவு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நம் உழைப்பிலிருந்து ஏதாவது ஒன்றை கொடுக்கிறோமா? யோசிப்போம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ரொம்ப நேரம் முழங்காலில் இருக்க முடியாதவங்க உட்கார்ந்துக்கிடலாம். கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முழங்கால் படியிட்டலாம். இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம், நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமான நேரம். ஆண்டவரை புகழ்ந்து பாடி நாம் இந்த வேளையிலே உண்மையிலேயே இறை இரக்கத்தை, ஆசீர்வாதங்களை பெற அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வேண்டுகிற காரியங்கள் என்ன இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு தராமல் போக மாட்டார், நிச்சயமாக எனக்கு தருவார் என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். ஏனென்றால் விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திக்க வருகிற நிகழ்விலே நாம் பார்க்கிறோம். அப்போது நடக்கக்கூடியது என்ன? இரவெல்லாம் அவர் மற்போரிட்டார், கடவுளின் தூதரோடு மற்போரிட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவே விட மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவே விட மாட்டேன் என்று சொன்னார். வேறு வழியே இல்லை, அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆண்டவருடைய தூதர் அவரை ஆசீர்வதித்து தான் அவர் சென்றார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி எத்தனையோ பேர் நலம் பெற்றிருக்கிறார்கள். நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், தொட்டால் நலம் பெறுவேன் என்று அந்த பெண் சொன்னாள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். வீட்டிலிருந்து கிளம்புகிற போதே இன்றைக்கு கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவரை பார்க்க போகிறேன், இதை கேட்க போகிறேன், எனக்கு இதை தரப்போகிறாங்க, தந்தே ஆவாங்க, ஏன்னா நான் அப்படி நம்பிக்கையாக போகிறேன், நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு நிகழ்வு தான். மழைக்காக எல்லோரும் கோவிலுக்கு போனார்கள். வீட்டிலிருந்து கிளம்புகிற போது ஒரு சிறுமி கையிலே கொடை எடுத்து கொண்டாள். கொடையை எதற்கு எடுத்துக்கொள்கிறாய் என்று தாய் கேட்டாள். மழைக்காக ஜெபிக்க போகிறோம், மழை வரும், ஆகவே நனைந்து கொள்ளக்கூடாதல்லவா, ஆகவே கொடை எடுத்துக்கொண்டேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அந்த நம்பிக்கையோடு நாமும் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஆசி அளிக்க இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போமா? தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம், வாய் திறந்து பாடுங்க. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம்.
தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். நீங்கள் பாட பாட ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். ஆகவே இணைந்து பாடுவோம். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுவோம். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். பாடுவோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாடல் குழுவில் இருந்த 2 அடியை மட்டும் பாடிக்கிட்டே இருங்க. தேவனே, அன்பான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். அன்பான ஆண்டவரே, கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன். எத்தனையோ வகையான போராட்டங்கள், எத்தனையோ வகையான சவால்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன், அடுத்த வேளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய வாழ்வுக்காக என்ன செய்வேன் என்று நாங்கள் கண்ணீரோடு கூட பல நேரங்களில் ஜெபிக்கிறோம். இதோ என்னுடைய வேலை இல்லாமல் தவிக்கிறேனே, இந்த முதுமையான காலத்தில் என்னுடைய எதிர்காலத்திற்காக என்ன செய்வேன் என்று தெரியாத அளவுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறேனே. இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். என்னுடைய தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். என்னுடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலையும் அறிவீர். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோட ஆராதிக்கின்றேன். பாடுவோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோட ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அமைதியாக ஜெபியுங்கள், அமைதியாக ஜெபியுங்கள். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்தீரே. உமது பேரன்பு எவ்வளவு வியப்புக்குரியது. நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விடவும் ஆண்டவரே, நீர் காட்டுகிற அன்பு நிபந்தனை இல்லாதது. இதுதான், இப்படித்தான் நீ இருந்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று நீர் எங்களை ஒருபோதும் சொன்னதில்லை. நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும், உம்மை மறந்தாலும், எங்களுடைய விருப்பம் போல வாழ்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எப்போது என் மகன் வருவான், எப்போது என் மகள் வருவாள் என்று காத்து கொண்டிருக்கிறீரே. இதோ உதாரி மைந்தன் தன்னுடைய செல்வங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தொலை நாட்டிற்கு போனான். விலை மாதரோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தான். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழவே முடியாது என்கிற நிலையில் ஆண்டவரை உம்மை நினைத்து பார்த்தான். இதோ என்னுடைய தந்தையின் இல்லத்தில் எத்தனை பேர் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க, என் தந்தை இத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்க, என் தந்தை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற போது நான் இங்கு இப்படி சாகிறேனே என்று நினைத்த போது தன்னுடைய உள்ளம் நொந்தவனாய், மனம் திருந்தியவனாய் தன்னுடைய உள்ளத்திலே அவன் பேசிக்கொண்டான். அவன் தந்தையை சந்திக்க வருகிற போது அவன் பேசிக்கொள்வதாக சொன்னார்.
தந்தையே, உமக்கு முன்பாகவும் இதோ வானக தந்தைக்கு முன்பாகவும் நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு கூட தகுதியில்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே வந்தான். அதுபோலவே அவன் வந்து தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்ல நினைத்த போது தந்தை எதையும் கேட்கவில்லை, எதையும் பொருட்படுத்தவில்லை. அவனை பார்த்தபோது அப்படியே கட்டி ஆற தழுவி கொண்டார். அதுபோலவே ஆண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் உம்மை விட்டு போனாலும் நீர் எங்களை தேடி வருகிறீர், எங்களுக்காக காத்திருக்கிறீர், எங்களை கட்டி அரவணைத்துக் கொள்வதற்காக இருக்கிறீர். இதோ இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளிலே, இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் தருகிற இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தோடு கூட வந்திருக்கிறோம், எங்கள் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையின் தேவையோடு கூட வந்திருக்கிறோம், துன்பங்களும் நெருக்கடிகளும் எங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலையில் கூட வந்திருக்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், கவலைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தேவைகள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவரே உமது பாதத்தில் வந்து வைக்கிறோம். எங்களை கட்டி அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவாமல் போனால் வேறு யார் எங்களுக்கு உதவுவார்? நீர் எங்களுக்கு இறங்காமல் போனால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆதரிக்காவிட்டால் வேறு எங்களை யார் ஆதரிப்பார்? ஆண்டவரே, யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன. ஆண்டவரை நாங்கள் அலைந்து திரிந்து எல்லா இடத்துக்கு போய் வந்து இதோ உமது ஆலயத்தில் இருக்கிற போது உணர்கிறோம், என் ஆண்டவருடைய ஆலய முற்றத்தில் தங்கி இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறார், எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறார், எவ்வளவு நிறைவாய் இருக்கிறார், எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறார். என் ஆண்டவரை தேடி அவரோடு கூட இருப்பது எனக்கு பெரும் பாக்கியமாய் இருக்கிறதே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களை ஆதரிப்பதற்காய் உமக்கு நன்றி. என்னை கண்டுகொள்வதற்காய் உமக்கு நன்றி. என் துன்பங்களை கண்டுகொள்வதற்காய் உமக்கு நன்றி. என் வலிகளை ஏற்றுக்கொள்வதற்காய் உமக்கு நன்றி. என் உடல் உபாதைகளை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. என் மனதின் பாரங்களை இறக்கி வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் என்னிடம் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் சுமைகளை இறக்கி வைக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையின் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் மகனை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தில் என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. குடும்பத்தின் கவலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இன்னும் பல்வேறு நிலைகளிலே பணிபுரியக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். என் குடும்பத்திலே ஆண்டவரே, நீர் இதை தந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் நான் எவ்வளவு இன்னும் உயர்ந்து இருப்பேன். ஆண்டவரை, உம்மை தேடுகிற பிள்ளையாய் மாறிட மாட்டேனா? என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் ஐயா. நாளில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கொள். இயேசு உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பிள்ளைகளை அவர் கேட்காமல் இருப்பதில்லை. பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்ய துணிகிறோம் என்று சொன்னால், விண்ணக தந்தை, நம்மை நேசிக்கிறவர், நம்மை அன்பு செய்கிறவர், எல்லா சூழ்நிலைகளையும் அரவணைக்கிற ஆண்டவர் நமக்கு வேண்டியதை தராமல் போவாரா? இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அப்படி கூப்பிட்ட பர்த்திமேயுவை அருகாமையில் வரச் சொல்லுங்கள் என்று அழைத்தார். இந்த நாளில் நெருங்கி வார். என் மகனே, நீ நெருங்கி வா. என் மகளே, நீ என்னை அணுகி வா. உனக்கு நான் இதை தருவதற்காக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்காய் தருவதற்காக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இதோ என் மகன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மாமியார் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மருமகள் இதை புரிந்து கொள்ளவில்லை. என் குடும்பத்திற்குள்ளாக எத்தனை சிக்கல்கள், இடம் குறித்த சிக்கல்கள், உடல்நிலை குறித்த சிக்கல்கள், என்னுடைய முதுமையில் நான் எங்கே போவேன் என்று தவிக்கிற தவிப்பு, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசுவே, நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், யாருமே சொல்லாமல் இருக்க வேண்டாம். வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நாம் பலுகுவோம், பெருகுவோம் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார். இயேசுவே, உமக்கு நன்றி.
இயேசுவே உமக்கு நன்றி. என்னை காண்பவரே உமக்கு நன்றி. என்னை அரவணைப்பவரே உமக்கு நன்றி. எனக்கு எல்லாமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாமல் அரவணைக்கிறீரே இயேசுவே உமக்கு நன்றி. என்னை தேடி வருகிறீரே உமக்கு நன்றி. என் வாழ்வுக்கு எல்லாமாய் தருகிறீரே உமக்கு நன்றி. சொல்லுவா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதுடனே ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். பாடுவோம். முழு மனதுடனே ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுவோம். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். மாண்புமிகு கீதம் பாடுவோம். இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குலங்களாரி மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. புனித தொழிலாளரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளும். பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை கொள்ளும். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.